இந்தியாவில் என்னதான் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ்லாம் இருந்தாலும் பசங்களுக்கு முக்கியமாக பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பிளேஸ்னால் அது கோவா தான். இந்த கோவாவில் என்னதான் கிளப்பு, பார்ட்டி, சரக்கு, ரெசார்ட்டு, பீச்சஸ்லாம் இருந்தாலும் கூட அழகான சர்ச்சஸ், அழகான ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கோவாவுக்கு இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்துமே சுற்றுலா பயணிகள் போவாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட இந்த அழகான கோவாக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன டவுன் தான் பூண்டா. இந்த பூண்டா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் 25 வயது நேர்ந்த அத்தீஸ் நாயக். இந்த அத்தீஸ் நாயக் அந்த பகுதியில் கேட்டரிங் பிசினஸ் பார்த்துக்கிட்டு வராரு. அந்த பகுதியில் யாருக்காவது மேரேஜ்னாலும் சரி, ஃபேமிலி ஃபங்க்ஷனோ, பர்த்டே ஃபங்க்ஷனோ ஏதாவது வந்தா இவர் தான் சாப்பாடுலாம் தயார் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கொடுப்பாரு. அப்படியே அந்த ஏரியாவில் ரொம்பவே பாப்புலராக இருந்தவர் தான் இந்த அத்தீஸ் நாயக். இந்த அத்தீஸ் நாயக்கு இந்த கேட்டரிங் பிசினஸ்ல அவர் எந்த அளவுக்கு பிஸியா இருந்திருக்காருன்னா அவருடைய மனைவி கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே கிடையாது. அந்த அளவுக்கு பிஸியா அவருடைய பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருந்த சமயம் அது. சரியா ஒரு 8 வருடத்திற்கு முன்னாடி மதியம் 12:10 மணி வாகல அவருடைய மனைவியான தனுஜா நாயக் அப்படின்றவங்க, அவங்களுக்கு 25 வயசு தான். அவங்க அந்த சமயத்தில் மதியம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சாப்பாடு செய்ய ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, அதனால வெளியில நீங்க பிரியாணி வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. உடனே அத்தீஸும் என்ன சொல்லியிருக்காரு, சரி நான் கொஞ்ச நேரத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வீட்லயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து சரியா 12:15 கிளம்பி இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவர் வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு தன்னுடைய செருப்பை மாட்டிக்கிட்டு இருந்த சமயத்தில் அவருடைய அத்தையான மோகினி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. என்னாச்சு இன்னைக்கு தனுஜா என்ன சாப்பாடு பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த நேரத்தில் இந்த அத்தீஸ் என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கான், அதனால நான் பக்கத்துல கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்காக தான் நான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. சரி வெளியில கடைக்கு தானே போற, எதுக்காக வீட்டை பூட்டிட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும், தூக்கம் வருதுன்னு சொன்னா, அதனால அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் வீட்டை பூட்டிட்டு நான் சாப்பாடு வாங்குறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தீஸ் அன்றைய நாள் கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனா ஈவினிங் ஆகியுமே இந்த அத்தீஸ் ரிட்டன் வீட்டுக்கு வரவே இல்லை. அந்த மோகினி அப்படின்ற அத்தையுமே ஈவினிங் சமயத்தில் அந்த வீட்டை பார்க்கும்போது வெளிப்பக்கமாகவே தான் வீடு பூட்டி இருந்திருக்கு. உள்ள இருக்கிற இந்த தனுஜாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற பதட்டத்தோடையே ஜன்னல் வழியால எட்டி பார்த்துருக்காங்க. தனுஜா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எட்டி பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. டோரை தட்டி தனுஜாவை கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. பட் என்ன பண்ணாலுமே வீட்டுக்குள்ள இருக்கிற தனுஜா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரவே இல்லை. இதனால பதறி போன அந்த அத்தைக்கு என்ன பண்றதுனே தெரியல. மறுபக்கம் அந்த அத்தீஸுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அன்றைய நாள் இரவு முழுக்க வரைக்குமே அந்த அத்தீஸ் வீடு வந்து சேரவே இல்லை. இதனால பதறி போன இந்த மோகினி அத்தைக்குமே அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு அத்தீஸ் அப்படி எங்க தான் போனாரு, என்னதான் ஆனாரு, எதனால அவருடைய மனைவியை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு போகணும், அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த மனைவியான தனுஜாவுக்கு என்ன நடந்துச்சு, 2017 கோவா மக்களால மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நான் அங்கே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோகினி அத்தைக்கு இந்த அத்தீஸோடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இந்த தனுஜா மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் தான் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால இந்த அத்தீஸோடைய அக்கா வந்து 15 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு இடத்துல அவங்களுடைய கணவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இமிடியேட்டா இந்த மோகினி கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. உடனடியா அந்த அக்காவுமே அவங்களுடைய கணவரை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுடைய ஸ்பேர் கீயை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வீட்டை திறந்துட்டு உள்ள போகும்போது வீடே எந்த லைட்டுமே போடாம ஒரே அமைதியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க லைட்லாம் ஆன் பண்ணிட்டு உள்ள நுழைந்து அந்த வீட்டோடைய பெட்ரூம்குள்ள பார்க்கும்போது தான் தனுஜா படுத்த படுக்கையா அந்த இடத்துல கிடக்கிறத பார்த்துட்டு இந்த அத்தீஸோடைய அக்கா வீட்டுக்காரர் மற்றும் அந்த அத்தையான மோகினி அப்படின்னு இந்த 3 பேருமே பார்த்துட்டு ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் தனுஜா கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. என்னதான் பெட்டில் படுத்து தூங்குற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட எந்த ஒரு அசைவுமே இல்லாம விரைச்சு போன நிலையில அவங்க படுத்து கிடக்குறாங்க. அவங்களுடைய நெஞ்சு மேல ஒரு தலையணை கூட இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு பதறி போன அந்த 3 பேரும் இந்த தனுஜாவை கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த கட்டில லேசா உலுக்கி பாக்குறாங்க. அப்ப கூட அந்த தனுஜா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால பதறி போன அந்த குடும்பத்தார்கள் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குமே தகவலை கொடுக்குறாங்க. போலீஸ் ஆபீசருமே கொஞ்ச நேரத்திலே வந்து பார்க்கும்போது தான் இந்த தனுஜா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க.
இதை விட ஒரு முக்கியமான ஒரு தடயம் என்னன்னா, தனுஜாவுடைய நெஞ்சு மேல ஒரு தலையணை கடந்ததுல அதுல ஹார்ட் போட்டு லவ் யூன்னு எழுதிருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ரெஸ்ட் இன் பீஸ்னு எழுதியிருந்திருக்கு. இதை பார்த்துட்டுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர சந்தேகம் இந்த தனுஜாவுடைய கணவரான அதீஸ் மேல தான் எழ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த அத்தை கிட்ட விசாரணை பண்ணும்போது கூட அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இந்த அதீஸை மீட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது வீட்டை விட்டு கிளம்பி போறப்போ பிரியாணி வாங்க போறேன்னு சொன்னார்ல, அதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் பயங்கரமா சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கொஞ்ச நேரத்திலே அந்த சண்டை அமைதியானதுக்கு பிறகுதான் அவங்க கிளம்பி வந்ததாகவும், அந்த நேரத்துல தான் இந்த அதீஸை பார்த்தேன், அப்போ பிரியாணி வாங்க போறதா சொன்னா வீட்டையுமே வெளிப்பக்கமா பூட்டிட்டு போனா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே மோகினி அப்படின்ற அந்த பெண்மணி போலீஸ் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்திருக்காங்க. போலீஸுமே இப்ப கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த அதீஸை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு கால் பண்ணி பார்த்தாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால டெக்னிக்கல் டீம் கிட்ட அவருடைய நம்பர் எல்லாம் கொடுத்து எந்த ஏரியாவுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த தலையணையில எழுதப்பட்டிருந்தது ரெட் கலர்ல இருந்திருக்கு. ஒருவேளை இதை ரத்தத்தை வச்சு எழுதியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கூட சோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல உடம்ப கிழிச்சு எந்த ஒரு ரத்தமும் வந்த மாதிரி தெரியல. இதனால வேற எதால எழுதியிருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் கூட அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மறுபக்கம் அந்த அதீஸோடைய அக்காவுமே தன்னுடைய தம்பி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறாங்க. தன்னுடைய தம்பிக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போவுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும், இந்த அதீஸ் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி எந்த தடயத்தையுமே அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இந்த சமயத்துல தான் இந்த அதீஸோடைய அக்காவுக்கு அடுத்த நாள் வாக்குல ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் காலில் இந்த அதீஸ் தான் பேசியிருந்திருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, நான் தான் தனுஜாவை கொலை பண்ணேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் உன்னை பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இதனால அந்த அக்கா உடனே என்ன பண்ணியிருந்திருக்காங்க, போலீஸ் கிட்ட இந்த தகவலை கொடுக்குறாங்க. போலீஸுமே எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே மஃப்டியில் ஆளை போட்டு அந்த அதீஸை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற வேலைகளில் மும்முரமாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சரியா ஜூலை 4ஆம் தேதி, அதாவது அந்த கொலை சம்பவம் நடந்த அடுத்த நாளே ஒரு பஸ்ல வச்சு அந்த அதீஸை போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் எதுக்காக கொலை பண்ண, ஏன் கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை போலீஸ் கிட்ட ஒண்ணு விடாம அப்படியே சொல்லி இருந்திருக்கான். இந்த அதீஸுக்கு 4 வயது இருக்கிற சமயத்திலே அவங்களுடைய அப்பா அம்மா இறந்து போயிருந்திருக்காங்க. இவங்க அக்காவுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்ததுனால இவங்க அக்காவே தன்னுடைய தம்பியை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் என்னதான் இவங்க பார்த்துக்கிட்டு வந்தாலும் ஃபைனான்சியலாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் கொஞ்ச நாட்கள்லேயே, அதாவது அந்த அப்பா அம்மா இறந்து போய் ஒரு 4-5 வருஷத்துலேயே இந்த அக்காவுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு அந்த அக்காவுடைய வீட்டுக்காரரும் நல்ல பையனாக இருந்ததுனால இந்த அதீஸுமே அவங்க கூடவே வைத்து வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு தேவையான ஸ்டடீஸ், சாப்பாடு முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த அக்காவுடைய வீட்டுக்காரரும் தான் பார்த்து இருந்திருக்காங்க. அதீஸுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு வந்திருக்கான். அப்போதான் இந்த தனுஜாவுடைய பழக்கம் இந்த அதீஸுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. சின்ன வயதுல இருந்தே ஒரே ஸ்கூல்ல இவங்க படிச்சுக்கிட்டு வரதுனால நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. இந்த தனுஜாவுடைய குடும்பத்தார்களும் இந்த அதீஸோடைய அக்காவுடைய மாமனார் வீட்டு சைடும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம்ல இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக படிச்சுக்கிட்டே வந்த சமயத்துல தான் 10ஆம் வகுப்புல தனுஜா அந்த ஸ்கூலோடைய டாப்பரா வந்திருக்காங்க. ஆனா மறுபக்கம் அதீஸ் சரியா படிக்காம சில சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி இருந்திருக்கான். இதனால மேற்கொண்டு படிக்காம ஸ்கூல்ல இருந்து கூட டிராப் ஆகியிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் தொடர்ந்து தனுஜா மேல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அதீஸ் தன்னுடைய மாமா கூடிய கேட்டரிங் பிசினஸுக்காக அவங்களுக்கு உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் 2 பேருக்குள்ளயுமே காதல் மலர ஆரம்பிச்சிருக்கு. இறுதியா அந்த பொண்ணு 12வது முடிச்சதுக்கு பிறகு 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த தனுஜாவுடைய வீட்டுக்கு இந்த பையனுடைய காதலை பத்தி தெரிஞ்சதுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதை ஏத்துக்கவே இல்லை. அந்த பையனுக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, அது இல்லாமல் சொந்தக்காரங்க கம்மியாக இருக்கு. அதே சமயம் அவன் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அவனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. நாங்களா பார்த்து வச்சா ஒரு நல்ல இடத்துல உன்னை கட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தனுஜாவுக்கு இதை ஏற்றுக்க முடியாததுனால சரியா 2015 வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த அதீஸை திருமணம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த திருமணத்தில் தனுஜாவுடைய வீட்டில் இருந்து யாருமே வந்து கலந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தன்னுடைய அக்காவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து ரெண்டுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த பொண்ணு கூட இவன் தங்க ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்தில் இவங்களுடைய மேரேஜ் லைஃப் நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு வீட்டு வேலைகள் செஞ்சு போர் அடிக்கிறதுனால வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பையனுக்குமே கேட்டரிங் பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்கிறதுனால அவருமே அந்த வேலைகளில் பிஸி ஆயிடுறாரு. வீட்டுக்கு கூட அப்பப்போ தான் வந்துகிட்டு இருக்காரு. இதனால அந்த பொண்ணுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. இதனால நம்ம என்ன பண்ணலாம், வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் மேற்கொண்டு நம்ம காலேஜ் படிக்கலாம் அப்படின்னு தனுஜா நினைச்சிருந்திருக்காங்க.
இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தன்னுடைய கணவரான அத்தீஸ் கிட்ட இதை பத்தி சொல்லும்போது அவருமே அதுக்கு ஓகே சொல்லி இருந்திருக்காரு. இறுதியா தன்னுடைய மனைவியை ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு இருந்திருக்காரு. தினமுமே இந்த பொண்ணு நல்ல விதமா காலேஜ் போயிட்டு வராங்க, நல்லா படிச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க. ஆனா காலேஜுக்கு போனதுக்கு பிறகு தான் மேல இருக்கிற அட்டென்ஷன் முழுவதுமா குறையிற மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த அத்தீஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருந்திருக்காரு. இதனால அவருடைய மனைவியை நோட்டீஸ் பண்ணும்போது தான் அவங்க வீட்டுக்கு வந்ததுமே மொபைல் போன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் நோட் பண்ணி இருந்திருக்காரு. இதனால தன்னுடைய மனைவி மேல இவருக்கு பயங்கரமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை தன்னை விட்டுட்டு வேற யாரு கூடயாவது இவங்க அஃபேர்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த காலேஜில் நடக்கக்கூடிய பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நடக்கக்கூடிய பார்ட்டி, பிக்னிக் போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த தனுஜா கலந்துக்கிறதுனால அது எதுவுமே அத்தீஸுக்கு பிடிக்காம போகுது. அதே சமயம் இவங்களும் அவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுமே இந்த வீட்டுக்கு வரதுனால அதுவுமே இந்த அத்தீஸுக்கு பிடிக்காம போகுது. இதனால உன்னுடைய மேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சரி, உன்னுடைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சரி, நீ யாருக்கிட்டையுமே பேச வேண்டாம், வீட்டுக்கும் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இதனால ரெண்டு பேருக்குள்ளேயுமே பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நடந்த இவங்களுடைய சண்டையில ஒரு நாள் தனுஜா கோச்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கூட அவங்க அப்பா அம்மா நாங்க தான் ஏற்கனவே சொன்னோமே அந்த மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வீட்டாரும் சமாதானப்படுத்தினதுக்கு பிறகு இந்த தனுஜா மறுபடியுமே இந்த வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமும் இதே மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே போகுது. அப்படி இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்ட போது இந்த தனுஜா இந்த அத்தீஸை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அப்பா அம்மா அப்பவே உன்னை வேண்டான்னு சொன்னாங்க, நீ படிக்காதவன், உன்னுடைய ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கு, அதனால உனக்கு பின்னாடி ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அது எல்லாமே இப்போ உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே அத்தீஸுக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. பட் இந்த கோபம் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே சகிச்சு கொண்டு தான் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரியா ஜூலை 1, அதாவது இந்த பெண்ணை கொலை பண்றதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஜூலை 1, 2017 வாக்குல இவங்க காலேஜ் போயிட்டு இரவு நேரத்தில், அதாவது காலேஜ் விட்டு லேட்டா தான் வீட்டுக்கே வந்து இருந்திருக்காங்க. இதனால இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிக்குது, சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா தான் தனுஜாவை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு கொடூர எண்ணம் இந்த அத்தீஸுக்கு எழ ஆரம்பிக்குது. அதன் பிறகுதான் சரியா ஜூலை 3, 2017 வாக்குல காலை நேரத்திலே இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் சண்டைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பொண்ணு பெட்ரூம்ல போயிட்டு படுத்து இருந்திருக்காங்க. அப்போதான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தலையணையை எடுத்து அந்த பெட் மேல ஏறி அவங்களுடைய முகத்திலே வச்சு அழுத்தி துடிக்க அவங்கள கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இதனால நம்ம இங்கிருந்து முதல்ல எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வீட்டை விட்டு கிளம்பி வீட்டை பூட்டிட்டு செருப்ப மாட்டுற சமயத்துல தான் அவங்களுடைய அத்தை வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரியாணி கேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாலாம் நடத்தி இவன் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். பட் என்னதான் எஸ்கேப் ஆகி ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டில் போய் தங்கியிருந்தாலுமே தனுஜாவுடைய ஞாபகம் தான் இவனுக்கு முழுக்க வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கில்ட்டியா அவன் ஃபீல் பண்ணதுனால அடுத்த நாளே தன்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அழுது இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் அதிகாரிகள் இவனை பிடிச்சி விசாரணை பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். போலீஸ் சைடில் இருந்துமே அந்த பொண்ணுடைய மொபைல் ஃபோனெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையுமே விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரிச்சதுல அந்த பொண்ணு யார் கூடயும் அஃபேரில் இருந்த மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது இந்த அத்தீஸ் இவராகவே ஏதாவது இமேஜினேஷன் பண்ணிக்கொண்டு ஒரு மேல் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா கூட அதை இந்த பையன் தப்பா எடுத்திருக்கானோ அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் அதிகாரிகள் அந்த சமயத்தில் நினைச்சிருந்திருக்காங்க. இறுதியாக போலீஸ் அதிகாரிகள் இந்த அத்தீஸுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. இறுதியாக நீதிமன்றத்திலையும் வழக்கு விசாரணைகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு இந்த அத்தீஸ் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு கோவால இருக்கிற சிறையில தான் இந்த அத்தீஸை அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய தேவையில்லாத சந்தேகமோ தேவையில்லாத ஆத்திரமோ அவனுடைய லைஃப்ல எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை உருவாக்குது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான ஆட்களையும் உங்களுடைய லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்க வரலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.